வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு சனிப்பயிற்சியின் சஞ்சாரம். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசிகளின் தொழில், வேலைவாய்ப்பு மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர்கள் எவ்வாறு எந்தவிதமான சாதக பாதக பலன்களை பெறுவார்கள் என்பதை பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. சனி பகவான் கிரகங்களின் நீதிபதி மற்றும் தண்டிப்பர் என்று அறியப்படுபவர். அவர் நீண்ட காலமாக தன் சொந்த ராசியான கும்பத்தில் நிலை பெற்று பயணித்து விடுகிறார். இப்பொழுது சனி பகவான் கும்பராசியை விட்டு வெளியேறி குரு பகவான் ஆட்சி செய்யும் மீனராசி நுழைய தயாராகி வருகிறார். இந்த குறிப்பிடத்தக்க போக்குவரத்து வர இருக்கின்ற புத்தாண்டில் மார்ச் 29, 2025 அன்று இரவு 10:07 நேரத்துக்கு நிகழ்கிறது. அதாவது 22:07 நேரத்துக்கு நிகழும். சனி பகவான் மீனத்தில் சஞ்சரிப்பதால் மகர ராசிக்கு 7 சனி தோஷம் முடிவடையும். அதே நேரத்தில் மேஷ ராசிக்கு அது தொடங்குகிறது. சனி பகவான் சுமார் 2.5 ஆண்டுகள் ஒரே ராசியில் இருப்பதால் கிரகங்களுக்கு இடையில் மிக நீண்ட போக்குவரத்து காலம் இருக்கிறது. இது அனைத்து மக்களையும் உயிர்களையும் பாதிக்கிறது, நாட்டையும் உலகத்தையும் பாதிக்கிறது என்று நம்பப்படுகிறது. மீன ராசியில் சனியின் பிரவேசத்துடன் 7.5 சனியின் முதல் கட்டம் மேஷராசியும், 2ஆம் கட்டம் மீனராசியும், இறுதி கட்டம் கும்பராசியும் பாதிக்கும் வகையில் பயிற்சி நடைபெறுகிறது. சனியின் அர்த்தாஷ்டம சனியின் அடிப்படையில் விருச்சிக ராசிக்கு முடிவுக்கு வரும். அதே சனியின் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் தனுசு ராசிக்கு தொடங்குகிறது. மேலும் கடகத்திற்கு கண்டக ராசி, கண்டக சனி மற்றொரு கடினமான காலமாக கடகத்திற்கு முடிவடைந்து அந்த கண்டக சனி சிம்மத்திற்கு தொடங்கும். பிப்ரவரி 22, 2025 அன்று காலை 11:23 மணிக்கு மார்ச் 29, 2025 அன்று கும்பத்திலிருந்து மீனச்சிக்கு செல்வதற்கு முன் சனி பகவான் ஒரு எரிப்பு நிலைக்கு செல்லும் சமயத்தில் இந்த எரிப்பு நிலை மற்றும் இந்த எரிப்பு நிலையிலிருந்து மார்ச் 31, 2025 அன்று மதியம் 12:43 மணிக்கு அவர் வெளிப்பட்டு நேரடி பயணத்தில் செயல்பட இருக்கிறார். மீனராசியை அடையாளமாக கொண்ட ஜாதகர் மீது சனி பகவான் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று தெரிகிறது. மீனராசியில் சனி பகவான் தனது பயணத்தில் இருக்கும்போது ஜூலை 13, 2025 அன்று காலை 7:24 மணிக்கு தனது வக்ர நிலை, அதாவது பிற்போக்கு நிலைக்கு செல்கிறார். மேலும் அதே ஆண்டு 28 நவம்பர் 2025 காலை 7:26 நேரத்திற்கு சனி பகவான் தன் நேரடி பயண இயக்கத்திற்கு திரும்புகிறார். ஆகவே சனி பகவானின் பயிற்சி என்று பாரும்போது ஞானத்தை குறிக்கும் மற்றும் விழான ஆலப்படும் மீனராசிக்கு செல்லும் போது அவரது பயணம் முதலில் குரு பகவானின் சொந்த நட்சத்திரமான பூரட்டாதி எனும் பூர்வபத்திரவாத நட்சத்திரத்திலும் பயணம் செய்வார். அடுத்து புதனின் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி எனும் உத்தரபத்திரவாத நட்சத்திரத்தில் பயணப்படுத்துவார். அதற்கடுத்து சனி பகவானின் சொந்த நட்சத்திரமான ரேவதி எனும் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்கள் வழியாக அவர் மீனராசியில் பயணிக்க இருக்கிறார். இதனால் வருகின்ற புத்தாண்டு அன்று மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசிகளின் தொழில், வேலைவாய்ப்பு மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். மேஷராசி மக்களுக்கு உங்களின் 10வது மற்றும் 11ஆம் வீடுகளின் அதிபதியாக இருக்கும் சனி பகவான் தற்சமயம் உங்கள் 12ஆம் வீட்டிற்குள் நுழைவதால் உங்களின் 7.5 சனி காலத்தை அது ஆரம்பிக்கிறார். இந்த நிலையிலிருந்து சனி உங்கள் 2வது, 6வது மற்றும் 9ஆம் வீடுகளை அவர் பாதிப்பார். இதனால் சனி பகவானின் அருளால் உங்களின் விரிவான பயணத்திற்கான வாய்ப்புகளை அவர் தருகிறார். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வெளிநாட்டில் நீண்ட காலம் தங்குவதற்கான உங்கள் ஆசைகள் நிறைவேறும். இருப்பினும் இந்த கால செலவுகள் அதிகரிப்பதை இது குறிக்கிறது.
உங்கள் செலவு மற்றும் உங்கள் வருமானத்தை விட அதிகமாக இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் நிதிகளையும் பொருளாதாரத்தையும் செலவுகளையும் நீங்கள் கவனமாக நிர்வகிப்பது அவசியமாகிறது. இந்த நேரத்தில் தங்களின் உடல்நல கவலைகள் சிலவற்றில் அதிகமாகும். கண்ணெரிச்சல், கண்களில் நீர் விடுதல், பார்வை குறைதல், கால்களில் காயங்கள் மற்றும் சுளுக்கு, வலி போன்ற பிரச்சனைகள் யாவும் ஏற்பட்டு உங்களுக்கு தொல்லை தரும். நீங்கள் உங்கள் சர்வதேச உறவுடன் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தால் அல்லது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து நிதி ஆதாரங்களை பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தின் வலிமை சற்று குறைவாக இருப்பதை நீங்கள் சரி செய்ய வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் நோய் தொற்றுகளுக்கும் மற்றவித நோய்களுக்கும் ஆளாக நேரிடும். ஜூலை முதல் நவம்பர் வரை சனி பகவான் பிற்போக்கு நிலையில் இருக்கும்போது இந்த பிரச்சனை மேலும் அதிகரிக்கும் என்றும் தெரிகிறது. ஆகவே நீங்கள் உங்களின் தேகம் சார்ந்து அதிகமாக கவனமுடனும் விழிப்புடனும் மருத்துவ ஆலோசனை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிற்போக்கு காலத்திற்கு பிறகு நீங்கள் சிறிது ஓய்வு எடுக்கலாம், நலம் பெறலாம், மனம் மகிழ்ச்சியை அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது. சனிக்கிழமைகளில் அனுமாரை வணங்கி அவரது நாமத்தை பூஜிப்பது அல்லது பாராயணம் செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும். அடுத்து ரிஷபம். ரிஷபராசி மக்களுக்கு சனி பகவான் 9 மற்றும் 10ஆம் வீடுகளை ஆட்சி செய்வார். அது நன்மை தரும் கிரகமாகவும் இருக்கிறார். ரிஷபராசி மக்களுக்கு சனி பகவான் ஒரு யோக கிரகமாக இருக்கிறார். 2025 சனி பயிற்சியின் போது உங்கள் 11ஆவது வீட்டிற்குள் நுழைகிறார் அவர். இது ஒரு லாபஸ்தானமாகும். இதனால் நீங்கள் பல்வேறு நன்மைகளை பெறுவதற்குண்டான சூழலை அவர் உருவாக்கி தருவார். தங்கள் வேலை செய்யும் அன்பர்களுக்கு மூத்த அதிகாரியுடன் தங்களின் உறவு நல்ல விதமாக மேம்படும். இந்த நிலையில் இருந்து சனியின் அம்ச பார்வையால் உங்கள் ராசி உங்கள் 5ஆவது வீடு மற்றும் 8ஆவது வீட்டை நலமாக பாதிக்கும் தன்மையில் அவர் செயல்படுவார். இதனால் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கவும் வாழ்க்கையின் பல பகுதிகளில் வெற்றி பெற உறுதி செய்யவும் அவர் உங்களுக்கு உதவுவார். 11ஆவது வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் மிகவும் சுபமாக உங்களுக்கு இருக்கும். இருப்பினும் உங்கள் கல்வியில் சில இடையூறுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். குறிப்பாக ஜூலை முதல் நவம்பர் வரை சனி பகவான் பிற்போக்கு நிலையில் இருக்கும்போது இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளை பற்றிய கவலைகளை நீங்கள் சந்திக்கலாம். அதனால் உங்களின் மனம் கவலை வருவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் அதை தொடர்ந்து வரும் காலம் மிகவும் உங்களுக்கு சாதகமாக மாறி செயல்படும். உங்கள் ஆசைகள் நிறைவேறும். மூத்த அதிகாரியின் ஆதரவு உங்கள் தொழிலில் இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் வழிவகுக்கும். நீங்கள் வணிகத்திலும் குறிப்பிடத்தக்க வெற்றி அடைவதற்குண்டான சூழல் இருக்கிறது. இதனால் ரிஷபராசி மக்கள் மகிழ்ந்து வாழலாம். நீண்ட பயணங்கள் உங்கள் வேலைக்கு சாதகமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ விரும்ப வேண்டிய சூழல் இருக்கிற இந்த நேரத்தில் விரும்புவீர்கள். மேலும் உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் பொருளாதார நிதி தடைகள் நீங்கள் அதை நீக்குவதற்கு நம்பத்தகுந்த வழியில் உங்களின் வருமான ஆதாரங்களை மேம்படுத்த உங்களின் பக்கத்தில் நிலுவையில் உள்ள பணிகளை நீங்கள் முடிக்க வேண்டும். அது உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்க செய்யும். முடிந்தவரை பெண் தெய்வங்களையும் காளி மாதாவையும் உங்களுடைய ஊர் எல்லை அம்மனையும் வணங்கி உங்களுடைய செயல்பாடுகளை நலவிதமாக செய்யுங்கள். யாவும் நலமாகும். உங்கள் குடும்ப பெண்களை மதியுங்கள். அடுத்து மிதுனம். மிதுன ராசி மக்களுக்கு சனி பகவான் 8 மற்றும் 9ஆம் வீடுகளை ஆட்சி செய்து 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சியின் போது தங்களின் 10ஆவது வீட்டிற்கு செல்கிறார். அது உங்களுடைய தொழில் ஸ்தானமாக கர்மஸ்தானமாக விளங்குகிறது. சனி பகவான் உங்களை ஆளும் கிரகமான புதனின் கூட்டாளியாக இருப்பதால் இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். இது உங்கள் தொழில்முறை துறையில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகளை வழங்கும். வேலையில் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவீர்கள். நீங்கள் சில நேரங்களில் பணிச்சுமை அதிகரிப்பதையும் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய சூழலையும் அனுபவிப்பீர்கள். இதனால் சிலருக்கு மன அழுத்தத்தையும் சிலர் அனுபவிக்கலாம். என்றாலும் தங்களின் விடாமுயற்சி மற்றும் நல்ல கடின உழைப்பின் மூலம் வெற்றியுடன் நல்லதொரு பண ஆதாயங்களையும் செல்வத்தையும் சேர்ப்பீர்கள். சனி பகவான் நிலை 12ஆம் 4ஆம் மற்றும் 7ஆம் வீடுகளை முழுமையாக பார்க்கும் சமயத்தில் உங்களின் செலவுகள் குறைவதற்கு வழிவகுக்கும். சேமிப்பு அதிகமாகும். அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ஜூலை மற்றும் நவம்பர் மாதத்திற்கு இடையில் வயதான குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. காரணம், அந்த நேரத்தில் அவர்கள் நோய்வாய்ப்படலாம். கூடுதலாக உங்கள் மனைவியுடனான
நல்ல உறவை பெறுவது உங்களுக்கு முக்கியமான ஒரு செயலாக இருந்து மனைவியுடன் நல்ல அன்பை பராமரித்து பரஸ்பர அன்புடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தால் பின்வரும் கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் பலனளிக்கும். இந்த போக்குவரத்து உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற உதவும். மேலும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவுடன் உங்கள் முயற்சிகள் யாவும் அனைத்தும் வெற்றி பெறும் என்று நம்பலாம். இது உங்கள் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த வெற்றியை கொண்டு வந்து தருவதால் ஆதாய பலனும் செல்வ செருக்கும் செல்வ சேமிப்பும் உங்களால் முன்னேற்றம் அடைய முடியும். அதனால் உங்களுடைய வாழும் சமூகத்திலும் குடும்பத்திலும் நல்லதொரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் நிதி சார்ந்த ஸ்திரத்தன்மையை அறிமுகப்படுத்தும் வகையில் நீங்கள் செயல்பட்டு பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. முடிந்தவரை உங்களால் மாற்றுத்திறனாளிக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்கள், நலமாகும். பொதுவாக 29 மார்ச் 2025 அன்று இரவு 10:07 நேரத்திற்கு சனி பகவான் மீனராசியில் நுழைகிறார். பொதுவாக இந்த சனி பயிற்சியால் மகர ராசி மக்கள் தங்களின் 7 சனி காலம் முடிவடைவதை குறிக்கிறது. இந்த பயிற்சியால் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். விருச்சிகம் இந்த சஞ்சாரத்துடன் அர்த்தாஷ்டம சனியின் முடிவை காணுவார்கள். அஷ்டாஷ்டம சனியின் தாக்கம் தனுசு ராசிக்கு தொடங்குகிறது மற்றும் கடகராசிக்கு அஷ்டம சனி முடிவடைந்து சிம்ம ராசிக்கு தொடங்குகிறது. ஆகவே மேற்கூறிய மக்கள் யாவரும் சற்று கவனமாகவும் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துறாறு ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.